ஹலோ 11th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் வித் ஆன்சரோடு இருக்குது. உங்களுக்கு ஒன் வேர்டு கொஷினுக்குலாம் வந்து ஆன்சர் இதிலே கொடுத்துருப்பாங்க. ஸோ பாருங்கள், நாளைக்கு வந்து எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஸோ இந்த கொஷின் பேப்பரை நல்லா பார்த்துக்கோங்க. ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் பேப்பர். ஸோ இதில் உள்ள எல்லா கொஷின்ஸையும் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு 2 மாடல் கொஷின் பேப்பர் இன்றைக்கிலே அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதை ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக அதில் இருந்து தான் நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய 5 மார்க் அண்ட் 3 மார்க் கொஷின்ஸ் வந்து 100% வரும். ஓகேங்களா? ஸோ இந்த கொஷின் பேப்பருடைய பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் லாஸ்ட் மினிட் இப்போ இன்றைக்கி மத்தியானம் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவேன். லாஸ்ட் ஆஃப் டேயில் படித்து ஒரு 70க்கு ஒரு 50+ எடுக்கிற மாதிரி ஒரு வீடியோ. ஸோ அந்த வீடியோ வந்து மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ என்னென்ன கொஷின்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ 2 மார்க்கை பொறுத்தளவில் பாருங்கள், லிமிடேஷன்ஸ் ஆஃப் டைமென்ஷனல் அனாலிசிஸ். ஆல்ரெடி நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் கேட்டிருப்பாங்க. அதை தாண்டி வேறு கேட்டிருக்கவே மாட்டாங்க. ஸோ அதனால் இதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அடுத்து எஸ்கேப் ஸ்பீட் in the case of the earth, போல்ட்ஸ்மேன்ஸ் லா வந்து கேட்டிருக்காங்க. ஒரு கால்குலேஷன் ஒன்று கேட்டிருக்காங்க. நிறைய பேர் இம்பார்ட்டன்ட், நான் எப்போவுமே வருஷம் அப்லோட் பண்ணுவேன். இந்த கம்பல்சரி கொஷின்லாம் வந்து கால்குலேஷன் கேட்பாங்கல்ல, ப்ராப்ளம்ஸு, அதை நான் ஆல்ரெடி வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த பிடிஎஃப் நான் வாட்ஸ்அப் குரூப்பில் இப்போ ஷேர் பண்ணிடுவேன். வீடியோ மத்தியானம் அப்லோட் பண்ணுறேன் யூடியூப்பில். ஓகே. அடுத்து சென்டர் ஆஃப் மாஸு, வாட் இஸ் மீன் பை பீரியாடிக் அண்டு நான் பீரியாடிக் மோஷன், ஹூக்ஸ் லா ஆஃப் எலாஸ்டிசிட்டி வந்து கேட்டிருக்காங்க. இனர்ட்டியாக கேட்டிருக்காங்க. ஸோ அகெயின் வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ அடுத்தது 3 மார்க் பாருங்கள், நியூட்டன்ஸோடைய 3 லாஸ் ஆஃப் மோஷன் ஒரு ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. 2 ப்ராப்ளம் கேட்குறாங்க. 2 மார்க்கில் 2, 3 மார்க்கில் 2 கேட்குறாங்க. ஸோ அதனால் ப்ராப்ளம் நல்லா பார்த்துக்கங்க. நான் மத்தியானம் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் டிஸ்டிங்யூஸ் பிட்வீன் ஸ்ட்ரீம் லைன்டு ஃப்ளோ அண்டு டர்புலண்ட் ஃப்ளோ, அது பார்த்துக்கோங்க. கிராஸ் எரர், ஹவு ஷால் வி மினிமைஸ் இட், அது. எக்ஸ்பிரஷன் ஃபார் எனர்ஜி ஆஃப் சேட்டலைட் பார்த்துக்கோங்க. அடுத்து ஷோ தட் த path ஆஃப் எ ப்ரொஜெக்டைல் இஸ் பேரபோலா இஸ் எ ஹாரிசோண்டல் ப்ரொஜெக்ஷன், அது. ரிலேஷன் பிட்வீன் மொமெண்டம் அண்டு கெனட்டிக் எனர்ஜி பாருங்கள். லாஸ் ஆஃப் சிம்பிள் பெண்டலம். ஸோ அகெயின் ஒரு ப்ராப்ளம். இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கொஷின் பேப்பருடைய பிடிஎஃப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. 5 மார்க் பாருங்கள், எக்ஸ்பிரஷன் ஃபார் மொமெண்ட் ஆஃப் இனட் ஏரியா ராட் அபவ் சென்டர் அண்ட் பெர்பெண்டிகுலர் டு ஆக்சிஸ் ஆஃப் த ராட். இதை நான் சொன்ன கொஷின் தான். கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் சொனாமீட்டர், அது நான் சொல்லியிருந்தேன். ரெண்டுமே சொன்னது தான். ஸோ அடுத்து எக்ஸ்பிரஷன் ஃபார் லாஸ் ஆஃப் கெனட்டிக் எனர்ஜி இன் ஏ பர்ஃபெக்ட் இன் எலாஸ்டிக் காலிஷன். அப்படி இல்லை அப்படின்னா கெனட்டிக் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் டெம்பரேச்சர். ஸோ ரெண்டுமே சொன்னது தான். நியூட்டன்ஸோடைய லா ஆஃப் கூலிங், இல்லாட்டி மெத்தட் ஆஃப் மெஷரிங் ஆங்கிள் ஆஃப் ரீபோஸ், ட்ரியாங்கிள் ஆஃப் வெக்டர் அடிஷன், இது Poiseuille's formula for the volume of a liquid flowing per second through a pipe under streamlined flow கேட்டிருக்காங்க. ட்ரியாங்குலேஷன் மெத்தட் அண்ட் ரேடார் மெத்தட் ஃபஸ்ட் யூனிட் ரொம்ப ஈஸி. வேரியேஷன் ஆஃப் ஜி வித் எர்த் சர்ஃபேஸ், இதுவுமே ரொம்ப ஈஸி தான். ஸோ இது எல்லாமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கொஷின் பேப்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தயவு செஞ்சு இதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. எக்ஸாமில் எந்த கொஷின் வந்து தெரியலை அப்படின்னு அட்டன் பண்ணாமல் வராதிங்க. இஃப் இன்கேஸ் உங்களுக்கு தெரியலை அப்படின்னாலும் கூட தயவு செஞ்சு அதை அட்டன் பண்ணிவிட்டு வாங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து அது ரிலேட்டடாக ஏதாவது எழுதி வைக்க பாருங்கள். ஏன்னா வந்து இது வந்து ஹாஃப் இயர்லி குவார்ட்டர்லி கிடையாது, அடுத்து படித்து எழுதிக்கலாங்கிறதுக்கு லாஸ்ட் எக்ஸாம். ஸோ மேக்ஸிமம் உங்களால் எவ்வளோ விச் மீன்ஸ் எவ்வளோக்கு எஃபர்ட் போட்டு எழுத முடியுமோ ஸோ அதை எழுதுங்க. டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். கொஷின் தான். கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் சொனாமீட்டர், அது நான் சொல்லியிருந்தேன். ரெண்டுமே சொன்னது தான். ஸோ அடுத்து எக்ஸ்பிரஷன் ஃபார் லாஸ் ஆஃப் கெனட்டிக் எனர்ஜி இன் ஏ பர்ஃபெக்ட் இன் எலாஸ்டிக் காலிஷன். அப்படி இல்லை அப்படின்னா கெனட்டிக் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் டெம்பரேச்சர். ஸோ ரெண்டுமே சொன்னது தான். நியூட்டன்ஸோடைய லா ஆஃப் கூலிங், இல்லாட்டி மெத்தட் ஆஃப் மெஷரிங் ஆங்கிள் ஆஃப் ரீபோஸ், ட்ரியாங்கிள் ஆஃப் வெக்டர் அடிஷன், இது Poiseuille's formula for the volume of a liquid flowing per second through a pipe under streamlined flow கேட்டிருக்காங்க. ட்ரியாங்குலேஷன் மெத்தட் அண்ட் ரேடார் மெத்தட் ஃபஸ்ட் யூனிட் ரொம்ப ஈஸி. வேரியேஷன் ஆஃப் ஜி வித் எர்த் சர்ஃபேஸ், இதுவுமே ரொம்ப ஈஸி தான். ஸோ இது எல்லாமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கொஷின் பேப்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தயவு செஞ்சு இதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. எக்ஸாமில் எந்த கொஷின் வந்து தெரியலை அப்படின்னு அட்டன் பண்ணாமல் வராதிங்க. இஃப் இன்கேஸ் உங்களுக்கு தெரியலை அப்படின்னாலும் கூட தயவு செஞ்சு அதை அட்டன் பண்ணிவிட்டு வாங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து அது ரிலேட்டடாக ஏதாவது எழுதி வைக்க பாருங்கள். ஏன்னா வந்து இது வந்து ஹாஃப் இயர்லி குவார்ட்டர்லி கிடையாது, அடுத்து படித்து எழுதிக்கலாங்கிறதுக்கு லாஸ்ட் எக்ஸாம். ஸோ மேக்ஸிமம் உங்களால் எவ்வளோ விச் மீன்ஸ் எவ்வளோக்கு எஃபர்ட் போட்டு எழுத முடியுமோ ஸோ அதை எழுதுங்க. டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட்.